வெல்கம் டு துவி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போனாங்க, வாழைப்பூ வச்சு 65 தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். அரை கப்பு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேங்க. அரை கப்பு போதும்னு நினைக்கிறேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுப்போங்க. அரை கப்புக்கு இது போதுமானதாக இருக்குங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போதும் இஞ்சி பூண்டு. இப்போ இந்த கலவைக்கு ஒரு முட்டை போதுங்க. முட்டை போடும்போது நல்லா சாஃப்ட்டு அழகாக புஷ்ஷுன்னு வருங்க அந்த 65 வாழைப்பூ 65. இது காரத்துக்கு தேவையான 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கலருக்காக காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம பஜ்ஜி மாவு போடுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த முட்டை இருக்கிறதால அப்படி தான் தெரியும். ஆனால் 65 செய்யும் போது நல்லா உப்பிக்கிட்டு வருங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு மேலும் கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கலர் இப்பயே தெரியுது பாருங்கள், சாஃப்ட்டும் நல்லா இருக்கும். இதில் வாழைப்பூ எடுத்து கொட்டிக்கலாம். நான் அரை கப்பு தான் எடுத்திருக்கேன், போதுமானதாக இருக்கும். இது லேசாக அமுக்கி விடலாம். ஏன்னா ரொம்ப அழுத்தி பிசைஞ்சோம்னா கசப்பு வந்துடுங்க வாழைப்பூ. இந்த டைம் செய்ய போகிறேன்னா அப்போ தான் நான் எடுத்தேங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஒவ்வொரு பூவாக எடுத்து போடுவோங்க. மீடியம் ஃப்ளேமில் தான், ஸ்லோவாகவும் வச்சுக்கலாம். தனித்தனியாக வைக்கும் போது, ஏன்னா இது வாழைப்பூ சின்னது இல்லைங்களா, அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்லோவும் வச்சு பார்த்துக்கணும். ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்தோம்னாலும் ரொம்ப கருகிடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆகிடுங்க. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நான் 1/2 அன் ஹவர்லேயே முடிச்சிட்டேன். வாங்க, ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.